வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. இந்த ஸ்லோகம் திருவேங்கடமுடையானுடைய பெருமையை மிக அழகாக காட்டுகிறது. அவரிடத்தில் நாம் வைக்க வேண்டிய பிரார்த்தனையையும் கூறுகிறது. வெங்கடேச பெருமானைத் தவிர நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்குமே வேறு நாதன், வேறு தலைவன் கிடையாது. நாம் அனைவரும் நாம் தான் தலைவர்கள் என்கிற எண்ணத்திலே சுற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் தலைவன், என்னுடைய தெருவுக்கு நான் தான் தலைவன், என்னுடைய நாட்டுக்கு நான் தான் தலைவன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம், ஒரு குடும்பத்தை செலுத்துகிறோம், இதுக்கெல்லாம் நான் தலைவன் நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் நமக்கெல்லாம் தலைவராக ஒரே நாதனாக இருக்கக்கூடியவர், ஜகத்துக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீனிவாச பெருமான் தான். அவரை தவிர வேறு நமக்கு புகழும் கிடையாது, தலைவனும் கிடையாது. அதனால் வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதஹா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் ஏற்பட்டுவிட்டால் உடனே அடுத்து என்ன வரும்? சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, அவனை விடாமல் நினைக்க வேண்டும். இப்பேற்பட்ட பெருமையுடைய பகவான் நமக்காக வந்து வேங்கடத்திலே இருக்கிறார். அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் நமக்கு அருளக்கூடியவர், அவர்தான் ஞானத்தை வழங்குகிறார், அவர்தான் உடலையே கொடுத்தார், அவர்தான் வேதங்களை கொடுத்தார், அவர்தான் முக்தியும் வழங்குகிறார். இப்படி அனைத்துமே அவர்தான் என்று புரிந்தால் நம்முடைய மனது வேறு எதையுமே நினைக்கப் போகாது. எப்போதும் அந்த பகவானையே ஸ்மரித்து கொண்டுதான் இருக்கும். அது இரண்டாவது படி. சரி, ஸ்மரணம் செய்துவிட்டால் அதற்கு மேல் அவரிடத்திலிருந்து என்ன கேட்க வேண்டும் என்றால், ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பகவானுடைய பிரசாதம், அவனுடைய இனிய கடாட்சத்தை நாம் அவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அந்த கண் பார்வை, அவனுடைய அனுகிரகம் இருந்ததென்றால் நமக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அப்போ கடைசியில் பிரார்த்திக்கிறது பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. நான் ஆசையிட்டப்பட்ட பொருள் என்னென்ன பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமலைக்கு யாத்திரை போகிறோம் என்று முடிவு செய்தவுடனே எல்லாரும் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவா. தொலைபேசியில் அழைத்து வண்டி ஏற்பாடு பண்ணணும், அங்கே போனால் தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணணும், சாப்பிட்றதுக்கு எங்கே பிரசாதம்னு ஏற்பாடு செய்ய வேண்டும், பகவானை தரிசிக்க போகும்போது அதுக்கு டிக்கெட்டு வாங்கணும். இதெல்லாத்தையும் யோசிக்கிறோமோ இல்லையோ, அதோடு கூட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணுவோம். ஒரு பெரிய காகிதம், A4 பேப்பர் கூட போராது, பெரிய ஒரு காகிதத்தை எடுத்து அதில் நமக்கு என்னென்ன வேண்டும், ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் போகும்பொழுது என்னென்ன கேட்கலாம். வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதில் ஒன்றும் உயர்வே இல்லை, ஏதானு பதவி உயர்வு கிடைக்குமா, இல்லை வேறு ஏதானு கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, பெரிய வீடு கட்ட முடியுமா, என்னென்ன வேணும்னு பெரிய ஒரு அட்டவணையே போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை நன்னா மடித்து இடுப்பில் வச்சுட்டு இருப்போமோ இல்லையோ, அதைத்தான் பிரார்த்திப்பதற்காக பகவானிடத்தில் போகிறோம். அவரை தரிசிப்பதற்காக போகிறோமோ இல்லையோ, எனக்கு வேண்டுதல் பிரார்த்தனை இது வேணும்னு அவரிடத்துல போய் தப்பு கிடையாது. ஒரு விதத்தில் பார்த்தால் தந்தையினிடத்தில் கேட்காம வேற யார், கண்டவர்களிடத்திலேயா போய் கேட்க முடியும்? ஸ்ரீனிவாச பெருமானிடத்துல தான் எதுவாக இருந்தாலும் கேட்க வேண்டும். அதுதான் நமக்கும் சிறந்ததாக இருக்கும். அப்படி கேட்க போகும்போது பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச, நான் எதையோ ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன், அதில் எது சரின்னு உனக்கு படுகிறதோ, எது தகுந்ததாக இருக்குமோ அதை நீ எனக்கு அருள வேண்டும் என்று பகவானிடத்தில் பிரார்த்திக்கணும். அப்போ அவன்தான் நாதன் என்று புரிந்து கொள்வது முதல் படி. எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருப்பது இரண்டாவது படி. அவன் கடாட்சத்தை பிரார்த்திப்பது மூன்றாவது படி. நான் ஆசைப்பட்டதை எனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்பது நாலாவது படி. இப்படி பகவானை அணுக வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த ஸ்ரீனிவாச பெருமான் எதற்காக இந்த ஊருக்கு வந்தார்? ஊரினுடைய பெருமை, ஸ்தல மகாத்மியம், மலை மகாத்மியம், புஷ்கரணி மகாத்மியம், இதையெல்லாம் பார்த்தோம். இனி ஸ்தல புராணம் பார்க்க வேண்டுமே. இந்த ஊருக்கு இந்த பெருமான் வந்து சேர்ந்த கதை என்னன்னு பார்த்தால் ரொம்ப நீளமான கதை. பிராட்டிக்கும் பகவானுக்கும் தொடர்புடைய ஒரு கதை. கதை தொடங்குவது ஒரு சில ரிஷிகள் ஓரிடத்திலே சேர்ந்து யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பவே சொல்லிடுறேன், இந்த பகுதிக்குள்ள கதையெல்லாம் முடிய போறது கிடையாது. இந்த பெருமானுடைய கதையை பார்ப்பதற்கே 2 பகுதிகளாவது ஆகும். என்ன பல கட்டங்களாகத்தான் கதை நகருகிறது. முதல் கட்ட கதை முதல்ல நடந்தது என்னன்னு பார்ப்போம். சில ரிஷிகள் ஒரு இடத்திலே சேர்ந்து யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். உலகத்தின் நன்மைக்காக முழுமுதற் கடவுளுக்கு இந்த யாகம் என்று யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த பக்கமாக நாரதர் என்கிற முனிவர் வந்தார். நாரதர் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதான ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு விடுவார் அல்லவா?
நாரதா கலகப்பிரியா, அவருக்கு கலகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தா பிடிக்கும், கலகத்தை மூட்டுபவர்னு அவருக்கு சொல்லிவிடுகிறோம். ஆனால் அவருடைய குறிக்கோள் அது கிடையாது. கலகம் ஏற்பட்டால் தானே தெளிவு ஏற்படும். எப்பவுமே தெளிவாக இருக்கிறதுக்கு 2 விதங்கள் உண்டு. ஆங்கிலத்தில் சொல்லுவாரோ இல்லையோ, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவா. ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்கும் மனசில், நிறைய தெரிஞ்சுட்டோனாலும் ஒரு தெளிவு வரும். நடுப்பட்ட காலத்தில் தான் சந்தேகம். ஒன்றுமே தெரியாமல் குழந்தை இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்கும். படிக்க ஆரம்பிக்கிறது, சந்தேகம் நிறைய வரும். படிக்க படிக்க சந்தேகம் தீர்ந்து தெளிவு ஏற்படும் அல்லவா? அதை போல நாரதரும் சந்தேகத்தை கொடுப்பார், நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். எதற்காக? நம்ம குழப்பத்தில் தள்ள வேண்டும் அவருக்கு எண்ணம் கிடையாது. குழப்பமே இல்லாவிட்டால் தெளிவு ஏற்படாதல்லவா? ஒரு விஷயத்தை பற்றின அரைகுறையான ஞானமாவது ஏற்பட்டால் தான் தெளிவு ஏற்படுவதற்கு ஒரு ஆசை, ஒரு ஆவல் இருக்கும். அதனால் நாரதர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். இந்த யாகத்தை செய்கிறீர்களே, இந்த யாகத்தினுடைய அவிர்பாகம், இந்த ஹவிஸை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாருக்கும் ஒத்தொத்தர் மூஞ்சியை பார்க்கறா. யாருக்கு கொடுக்கறது? பிரம்மாவா, விஷ்ணுவா, சிவனா, இந்திரனா, அக்னியா, வருணனா, யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து பிருகு என்கிற ஒரு முனிவர், அவரை தேர்ந்தெடுத்தார்கள். இவர் தான் நமக்குள்ள ரொம்ப உயர்ந்தவர், பெரியவரா இருக்கார். இந்த பிருகு போய் விசாரித்து கொண்டு வரட்டும். பிரம்மாவா, சிவனா, விஷ்ணுவா, யாருக்கு இந்த அவிர்பாகத்தை கொடுக்கலாம், யார் சாத்விகமான தேவதை, ரொம்ப சாந்தமான மென்மையான தேவதை, உயர்ந்தவர் யார் என்று பார்த்து வரட்டும்னு பிருகுவை அனுப்பினார்கள். பிருகு முதல்ல புறப்பட்டு சத்தியலோகம் பிரம்மாவை காண்பதற்காக போனார். அங்கு போனால் பிரம்மா சரஸ்வதி தேவியோடு பேசிக்கொண்டிருந்தார். இவர் வந்ததை பார்க்கவே இல்லை. இவருக்கு பொருட்படுத்தல உள்ள அழைத்து ஒரு ஆசனம் கொடுத்து அர்க்யபாத்தியங்கள் வரவேற்க வேண்டுமல்லவா விருந்தாளியை. இப்பேற்பட்ட பிருகு வந்திருக்கிறார். பிருகுவை இவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் பொறுத்திருந்து பார்த்தவருக்கு கோபம் ஏற்பட்டது. இப்பேற்பட்டவனை அவமரியாதை செய்துவிட்டாய், அதனால் உலகத்தில் உனக்கு வழிபாடே இருக்காது, உன்னை யாருமே கோவில் கட்டி தொழ மாட்டார்கள் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார். இன்று வரைக்கும் பிரம்மாவுக்கு பெருசா கோயிலே கிடையாது. யோசிச்சு பாருங்கோ, மும்மூர்த்திகள்னு சொல்றோமோ இல்லையோ, பிரம்மா, விஷ்ணு, சிவன், 3 பேர்ல விஷ்ணுவுக்கு நிறைய கோவில்கள் இருக்கின்றன, சிவனுக்கும் பல ஆயிரம் கோவில்கள் இருக்கின்றன. பிரம்மாவுக்கு எங்க இருக்கு? பாரதம் முழுக்க தேடி பார்த்தா ஒரு 3-4 இடம். புஷ்கரம்னு வடக்க ராஜஸ்தானத்தில் இருக்கு. அந்த புஷ்கரத்தில் மலைக்கு மேலே பிரம்மாவுக்கு ஒரு கோவில் இருக்கு. இதை போல வெகு சில இடங்களில் தான். ஏன்னா இந்த பிருகு கொடுத்த சாபம், உன்னை யாருமே பூலோகத்தில் வணங்க மாட்டார்கள் என்று சாபம் கொடுத்தார். அங்கிருந்து புறப்பட்டு நேர சிவனுக்கு காண்பதற்காக சிவலோகத்துக்கு போனார். போனால் அங்கும் சிவனும் பார்வதியுமாக அந்தரங்கமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர் வந்ததை பார்க்கவில்லை. பிருகுவுக்கும் மறுபடியும் கோபம் ஏற்பட்டது. பிரம்மாதான் இப்படின்னு சொன்னா, நீரும் இப்படியே இருக்கிறீரே, உமக்கு சாபம் கொடுக்கிறேன். கடவுளுக்கே சாபம் கொடுக்கும் அளவுக்கு இவருக்கு சக்தி இருந்தது பிருகு என்கிற முனிவருக்கு. இந்த பிருகுவை பற்றி பல இடங்கள்ல, பல கோவில்களிலேயே பிருகுவுக்கு பெண்ணாக மகாலட்சுமி பிறந்தாள், அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டாரெல்லாம் பார்க்கிறோம் இல்லையோ. அந்த பிருகு சிவனுக்கு சாபம் கொடுத்தார். உன்னுடைய பிரசாதத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உண்ண மாட்டார்கள்னு அவருக்கு சாபம் கொடுத்தார். அதனால இன்னைக்கு சிவன் கோவிலில் பிரசாதம் அவ்வளவா கொடுக்க மாட்டான். விஷ்ணு நாராயணன் கோவிலுக்கு வந்தா தான் நிறைய பிரசாதங்களை வழங்குகிறார்கள். அது அவருக்கு சாபம். நேர விஷ்ணுலோகத்துக்கு புறப்பட்டு போனார். பகவான் அழக்கா பாம்பு படுக்கை, ஆதிசேஷனுக்கு மேலே தலையை வச்சுட்டு வணங்கி ஆனந்தமா பகவான் தூங்கி கொண்டிருந்தார். இவர் போனவர் 2 நிமிஷம் இருந்தார், 4 நிமிஷம் இருந்தார். பகவான் திரும்பி பார்க்கவே இல்லை. இவனும் இப்படித்தானா? 3 தெய்வங்களில் இவனாவது நான் வந்தால் மரியாதை கொடுப்பான்னு நினைச்சேன், விஷ்ணுவுக்கும் மரியாதையே தெரியவில்லையேன்னு இவருக்கு அதிகமான கோபம். மற்ற 2 பேரிடத்திலான சாபம் தான் கொடுத்தார். அதிகமான கோபம் ஏற்பட நேர அருகில தன்னுடைய காலால பகவானுடைய மார்பில எட்டி மிதிச்சாராம் பிருகு. மிதிச்ச உடனே தான் இவர் திடுக்கெட்டு பகவான் எழுந்திருந்தார். என்ன நடந்தது, யார் வந்தார்கள்னு பார்த்தார். பிருகு வந்திருக்கார், நாம் கவனிக்கவில்லை, கோபத்தில் இருக்கிறார், மார்பிலே மிதித்தார் என்று பகவான் உணர்ந்து கொண்டார். இப்போ என்ன பண்றது? தப்பு பண்ணியாச்சு. தப்பு பண்ணா ஒன்றும் நல்லவனா இருந்துடணும் இல்லையா? தப்பு பண்ணிட்டோம்னால் அதை சமாளிக்கவான்னு தெரியணுமோ இல்லையோ. பகவான் ரொம்ப அழகா சமாளிச்சாராம். எழுந்திருந்து உடனே ஓடி வந்து பிருகுவனுடைய திருவிடை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுன்னு அதை பிடிச்சு விட்டாராம், ஒத்தரம் கொடுத்தாராம். என்ன பண்ணுறாருன்னு பிருகுவுக்கு புரியவே இல்லை. பகவான் மெதுவாக பேசினார். ஐயோ, என்னுடைய மார்பு எவ்வளவு கரடு முரடாக இருக்கும், சொர சொரன்னு இருக்கு, உம்முடைய திருவடி எவ்வளவு மென்மையான திருவடி, இந்த திருவடியால் என்னை போய் மிதிச்சா உமக்கு தானே கால் வலிக்க போகிறது, என்னுடையது மல்லாண்ட தின்தோள், உடம்பு முழுக்க வஜ்ரத்தை போல அவ்வளவு திண்மையோடு இருக்கிறது. சுகுமாரவ் மகாபலவ் என்று ராமாயணத்தில் ராமனையும் லக்ஷ்மணனையும் வர்ணிக்கும் போது சூர்பனகை தெரிவிக்கிறார். அவருடைய உடம்பை பார்த்தா சுகுமாரவ், ரொம்ப மென்மையான உடல் இருக்கிறதுன்னு சூர்பனக சொன்னான்.
மென்மைன்னு சொன்னால் உடனே பலமே இல்லைன்னு நமக்கு தோணிடுமோ இல்லையோ, உடனே அடுத்தது சேர்த்தா மகாபலவ், ஐயோ பலம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், நல்ல வலிமை க்ஷத்திரியனுக்கான உடல் அவர்களுக்கு இருக்கு. அப்போ க்ஷத்திரிய உடலுங்கிறதுக்காக ரொம்ப கெட்டியாக இருந்தால் அணைக்க வரக்கூடிய மனைவிக்கு அதில் என்ன ஆசை இருக்குது? உடம்பு மென்மையாக இருந்தால் தானே மனைவிக்கு பிடித்திருக்கும். அப்போ சுகுமாரவும் மகாபலவ், பகவானுடைய திருமேனி எவ்வளவுக்கு எவ்வளவு பலம் பொருந்தியதோ அவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையானதாக இருக்குமா. ஆனால் இப்போ பகவான் என்ன சொல்கிறார்? என்னுடைய உடம்பு ரொம்ப சொரசொரான்னு இருக்குது, கரடு முரடாக இருக்கும், உம்மை திருவடி வலிக்க போகிறதேன்னு பதட்டமாக இருக்குன்னு அவருக்கு பிடிச்சி விட்டாராம். பிருகுவுக்கு ரொம்ப ஆனந்தம். தேவலை தப்பு பண்ணாலும் இந்த தெய்வமாவது வந்து மன்னிப்பு கேட்டதே, எனக்காக இவ்வளவு பேசுகிறாரேன்னு பிருகுவுக்கு ஆனந்தம். நீதான் சாத்விகமான தேவதை, பணிவோடு இருக்கிறாய், உனக்குத்தான் இந்த அவிர்பாகம் சேர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு விஷ்ணுலோகத்திலிருந்து ஆனந்தமாக கீழே இறங்கி வந்தார். இந்த ரிஷிகளை எல்லாம் பார்த்தார். நான் 3 தெய்வங்களையும் பார்த்துட்டேன், பகவான் தான் உயர்ந்த தெய்வம், அவருக்கு நாராயணனுக்குத்தான் நீங்கள் அவிர்பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று ரிஷிகளுக்கு சொன்னார். இவர் கடமை முடிந்தது. ரிஷிகளுக்கும் குழப்பம் தீர்ந்தது. நாரதர் என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினார்? மும்மூர்த்திகளுக்குள்ள யார் சிறந்தவர்? அதுக்கு இவர் இப்போ பதில் சொல்லிட்டார், நாராயணன் தான் சிறந்தவர் என்று சொன்னவுடனே எல்லா குழப்பமும் தீர்ந்தது. யாகத்தை நடத்தினார்கள், அவிர்பாகத்தை கொடுத்தார்கள், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவரவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். இன்னும் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அப்போதுதான் பிரச்சனையே தொடங்கியது. விஷ்ணுலோகத்தில் சண்டை தொடங்கியது. மகாலட்சுமி தாயாருக்கு கோபம். என்ன கோபம்னால், அது எப்படி உம்முடைய மார்பிலே பிருகு மிதிக்கலாம்? நீர் எப்பேற்பட்ட கணவனுக்கான கரிசனம், உம்ம மார்பில நீ எப்பேற்பட்ட கடவுள்? பிருகு சாதாரண ஒரு முனிவர், அவர் வந்து உம்முடைய மார்பில மிதிக்கலாமா? இது ஒரு பக்கம் அவளுக்கு வருத்தம். அது மட்டுமல்ல, அது எப்படி மார்பில் மிதிக்கலாம்? கையில் மிதிக்கலாம், காலில் மிதிக்கலாம், தலையில் கூட மிதிக்கட்டும். மார்பு தானே மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம். அப்போ நான் வசிக்கும் இடத்திலே அவர் எப்படி மிதிக்கலாம் என்று மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் ஏற்பட்டது. அப்போ உண்மையை அவமரியாதை பண்ணது மட்டுமல்ல, என்னையும் சேர்த்து அவர் மிதித்து அவமரியாதை செய்திருக்கிறார், அதனால் நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வைகுந்தத்திலிருந்து விஷ்ணுலோகத்திலிருந்து நேர கிடுகிடுன்னு கீழே இறங்கினாள் மகாலட்சுமி தாயார். அது கரவீரபுரம் என்கிற ஒரு ஊர். இன்னைக்கு நாம சொல்லும்போது கோல்ஹாப்பூர்னு சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு அந்த காலத்தில் கரவீரபுரம் என்று பெயர் இருந்தது. அந்த கரவீரபுரத்திலே வந்து ஒரு தவக்கோலத்தோடு பெருமானை விட்டு பிரிந்து கோபத்தில் தவம் செய்து கொண்டு கரவீரபுரத்திலே பிராட்டி இருந்தாள். மெதுவா விஷ்ணுலோகத்தில் பகவான் இருந்து பார்த்தார். அவளை விட்டு பகவானால் பிரிந்து இருக்க முடியவே இல்லை. ஒரு சீதையை பிரிந்த ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டார். தூங்கவே மாட்டாராம். அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா. அப்படியே ஒருவேளை அசதியில் தூங்கினாலும் பாதி ராத்திரிக்கு சீதே சீதேன்னு கத்திண்டு எழுந்துருவாராம். ஐயோ சீதை இல்லையா, மறுபடியும் தொலைஞ்சு போச்சான்னு அழுதுண்டே உட்கார்ந்துருவாராம். இப்படியே ராமன் 10 மாசமும் சீதையை விட்டு பிரிந்து துன்பப்பட்டான். பகவானாலும் இருக்க முடியவில்லை. சரி போய் தேடுவோம், எப்படியாவது அவளை திரும்ப சாந்தனம் பண்ணி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஸ்ரீனிவாச பெருமானாக இந்த ஊரிலே வந்து இறங்குகிறார். பகவான் இங்கு இறங்கி வந்தால் தவம் செய்ய வேண்டுமே, பிராட்டியை திரும்ப பெற வேண்டும். பெறுவதற்கு சில நாடகங்கள், சில கதைகளை எல்லாம் நடத்த வேண்டும். அதுவரை எங்கு வாழ்வது, எங்கு இருப்பதுன்னு அவருக்கு சந்தேகம். நன்னா உலகம் முழுக்க சுத்தி பார்த்தார். சுத்தி பார்த்தா இந்த மலை ரொம்ப அழகா இருந்துதான். தென்னல் அருவி மணிபொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே என்று ஆழ்வார் பாடுகிறார். அழகான குளிர்ந்த அருவிகள். அந்த அருவிகள் எல்லாம் மலைக்குள்ள என்னென்ன செல்வங்கள் இருக்குமோ, மணி பொன் முத்து அனைத்தையும் அப்படியே கொட்டி கொண்டு வந்து இந்த பெருமானுடைய கோவில் வாசல்லாம் கொட்டுமா. செந்தாமரைகள் செந்தி மலரும் திருவேங்கடத்தானேன்னு பாடுகிறார். இப்படி தண்ணீர் ஓடிண்டே இருக்கா. தண்ணீர்ல அங்கங்க நெருப்பு எரியறதுங்கிறார் ஆழ்வார். தண்ணீர்ல எப்படி நெருப்பு எரியும்னா, தாமரை பூத்து இருக்கும் இல்லையோ, தாமரை அப்படியே சிவப்பா இருக்கா. ஆழ்வாருக்கு பார்த்தா செந்தி மலரும். அப்படி தீ எரிவதை போல மலர்கள் இருக்கின்றன. அப்படி இயற்கை சூழல் அழகாக இந்த மலையிலே இருந்தது. இது நல்ல இடமாயிற்றேன்னு தேர்ந்தெடுத்து பகவான் இந்த இடத்துக்கு வந்தா. வாசல்ல வராக பெருமாள் அமர்ந்திருந்தார். யாரு? ட்ரெஸ்பாசிங். யாரோ ஒருத்தர் நம்ம பூமிக்குள்ள வந்திருக்காரா, யாருன்னு கேட்கிறார். ஸ்ரீனிவாசன் பெயர். பிராட்டியை திரும்ப பெறத்துக்காக வந்திருக்கேன், இங்கு தவம் செய்வதற்கு இடம் வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் பகவான். அப்ப வராக பெருமாள் சொல்றார், சரி இடமெல்லாம் கொடுக்கிறேன், ஆனா சில நிபந்தனைகள் உண்டு. ஏன்னா ஒரு இடத்த ஒருத்தர் கொடுக்கறச்சேவே ஒழுங்கா நாம அக்ரிமெண்ட் போட்டுடணும். இல்லாட்டா நம்ம வீட்டையும் அவர்கள் பிடுங்கி கொண்டு போனா என்ன செய்வது? இவர் அக்ரிமெண்ட் போடுறார். எப்பவுமே எனக்குத்தான் முதல்ல பூஜை நடக்கணும், எனக்குத்தான் முதல்ல நைவேத்தியம் நடக்கணும், பக்தர்கள் என்னை தரிசித்து விட்டுத்தான் உன்னை தரிசிக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளை வராக பெருமாள் போடுறார்.
எல்லாம் ஸ்ரீனிவாசன் கழுத்து போட்டு, சரி உமக்குத்தான் முதல்ல நைவேத்தியம், உமக்குத்தான் முதல்ல பாசுரம் சேவை காலம், உமக்குத்தான் முதல்ல விஸ்வரூபம், உமக்குத்தான் முதல்ல பிரசாதம், பக்தர்களும் உம்மைத்தான் தரிசிக்க வேண்டும் என்று எல்லா முக்கியத்துவத்தையும் அவர் கொடுத்த. நாம இன்னைக்கு கடைபிடிக்கிறது இல்லை. யார் வராக பெருமாளை முதல்ல சேவிக்கிறா? எல்லாரும் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்க போறோம். அது மரபல்ல. வராகனை சேவித்து விட்டுத்தான் பகவானை சேவிக்க போகணும். அப்படி அவரிடத்திலிருந்து இரவலாக இங்கு இருப்பதற்கு, தங்குவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு ஸ்ரீனிவாச பெருமான் தங்கத் தொடங்கினார். இது முதல் பகுதியினுடைய கதை. பிராட்டியை விட்டு பிரிந்து அவளை பெறுவதற்காக பகவான் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்பது வரை பார்த்திருக்கிறோம். மேலே கதையை தொடர்ந்து அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.